பணக்காரவன் கொஞ்சம் காசு வந்தாலே வீடு கட்டிடுறான், 7 அடுக்கு வீடு கட்டுறான், லிஃப்ட் வச்சிடறான். இவனுடைய முன்னோன் அவன் குடிசையிலே வாழ்ந்திருப்பான். சோழனும் பாண்டியனும் சேரனும் குடிசையில வாழ்ந்திருப்பான். அவன் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன, ஆனால் அவன் குடியிருந்த அரண்மனைகள் இன்றைக்கு இல்லை. அப்படி என்றால் வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டே தமிழனுக்கு அரசியல் உணர்வு வரக்கூடாது. அரசியல் உணர்வு என்றால் தமிழை ஆளுகிறவர்கள், தமிழர்களை ஆளுகிறவர்களுக்கு தான் அரசியல் உணர்வு வர வேண்டும் என்று வெள்ளையர்களுடைய மனப்பான்மையை புரிந்து கொண்டு கால்டுவெல் இதை எழுதியிருக்கிறான். வெள்ளைக்காரன் திட்டமிட்டு, காரணம் அவன் முதல்ல வந்தது தமிழ்நாட்டுக்கு தான். அதுக்கப்புறம் தானையா சென்னை தான் முதல்ல கடலூர் தலைநகரம், பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடலூர் தலைநகரம், பிறகு சென்னை தலைநகரம், அதுக்கப்புறம் தானே கல்கத்தா டெல்லின்னு போகிறான். ஆக இந்த முதல் தலைநகரத்தை கொண்ட இந்த மக்கள் அரசியல் உணர்வு பெறக்கூடாது. அவன் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கிறான் வெள்ளைக்காரன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தஞ்சாவூர் கோவில் இருக்கு, ராஜராஜ சோழன் கட்டினான். உலக பொறியியலுக்கே அறைகூவல் விடுக்கின்ற ஒரு கோவில் அது. 2.5 அடிதான் அடிக்கல். கடைக்கால் என்பது தஞ்சை கோவிலுக்கு 2.5 அடிதான். 2.5 அடி கடைக்காலில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவில் நிற்கிறது. அந்த கோவிலை கட்டிய ராஜராஜன் அல்லது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் குடிசையில் வாழ்ந்திருப்பானா அல்லது நடுத்தனர் நாராயணனா இருந்திருப்பானா? எங்க அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் எங்க? அவனை பற்றி படம் எடுக்கணும்னா வடநாட்டுக்கு தான் போறான், ஜெய்ப்பூருக்கு தான் போய் படம் எடுக்கிறான். நம்ம தமிழ் படங்கள் கூட. அப்படி என்றால் இந்த அரசியல் உணர்வு தமிழர்களுக்கு வரக்கூடாது என்று திட்டமிட்டு வெள்ளைக்காரர்களாலே இது செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காரர்கள். அதனால தான் நீங்க அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை ஆங்கிலமே இருக்க வேண்டும் என்று இந்த கால்டுவெல்லியினுடைய தேவடியா மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களை ஆளுகிறவர்களை அவர்கள் திட்டமிட்டே தமிழை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இப்படி 4 பேர் கூடி நாம் பேசுவதை விட என்னை கேட்டால் தெருமுனை கூட்டங்கள் போடலாம். இங்க இருக்கிற நாற்காலிகளை அங்க கொண்டு போயிட்டு ரோட்ல போகிற வரனாவது போகிற வருகிறனாவது காதல படும். ஏன்னா இந்த செய்திகள் எல்லாம் நமக்குள் பரிமாறிக்கொள்வதை விட மக்களிடத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த மக்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிற அந்த செயலையும் இதோடு நீங்கள் தொடங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, ஏன் என்று கேட்டால் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். உள்ளபடி தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகளை எல்லாம் நடத்துகிறவர்கள் யார்? திராவிடர்கள் தான். அவன் எப்படி நமக்கு உண்மையை சொல்லுவான்? ஆக அதோடு மட்டுமல்ல, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. 67க்கு முன்னால ஏன்னா நான் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன், கூட்டம் போட்டிருக்கிறேன். எங்கு வேண்டுமானாலும் கூட்டங்கள் போடலாம். அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையில் அனுமதி வாங்கணும், அவ்வளவுதான். இடத்தை காவல்துறை சொல்றது இல்லை, நாம போடுகிற இடத்துல அவன் அனுமதி தர வேண்டும். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போடணும். ஏன்னா அது குறிப்பிட்ட இடம் மக்களே கூடாத இடமா இருக்கும். மக்களே கூட. ஆகையினால இவர்கள் திட்டமிட்டு மிகப்பெரிய திருடர்கள். கருணாநிதியோ அல்லது முரசொலி மாறனுடைய மக்களோ அல்லது ஜெயலலிதாவோ சாதாரணமானவர்கள் அல்ல, மிகப்பெரிய கன்னிங்கானவர்கள். மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் போகக்கூடாது. தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது. இவர்கள் வேணா அவங்க அறையில் கூடி பாதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு கட்டுக்கோப்பாக. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் என்பவை பத்திரிகைகள் தான், வானொலி தான். அந்த வானொலியில் ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக விளம்பரம் தர மாட்டான். ஏன்னா அதெல்லாம் பிராமணர்கள் நடத்துகிறார்கள். எனவே மக்களை அங்கங்கே சந்தித்து மக்களிடத்தில் நேரடியாக விளக்கங்களை கூறி, அது பொய்யான விளக்கங்கள் தான், ஏமாற்று விளக்கங்கள் தான், ஆனாலும் கூட
மக்களிடத்திலே மக்கள் எங்கே குழுமுகிறார்களோ அங்கெல்லாம் கொண்டு சென்று பேசி பேசி தாங்கள் வளர்ந்தார்கள். அந்த அந்த கருவியை மற்றவங்க கையாளக்கூடாது. தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அதை கையாளக்கூடாது என்பதில் அவர்கள் கருத்தாக இருக்கிறார்கள். எனவே நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுவதற்கு என்ன திட்டமிட வேண்டும், அவற்றை பற்றி நம்முடைய சக்திவேல் ஐயா அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நாம் போகணும், இனிமேல் நமக்குள் கூடி பேசுவதால் பயன் இல்லை. மக்கள் மத்தியிலே இந்த தெளிவுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை, ஏனென்றால் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிவிட்டீர்கள். நம்முடைய அவற்றுக்கு அணி சேர்ப்பதைப் போல நம்முடைய அருட்கண்ணனார் ஐயா அவர்களும் இங்கே அருமையாக உரைத்தார்கள். நம்முடைய இளைஞர் சக்திவேல் அப்படியே வெடித்தார். அதனால சதீஷ், ஆகையினால நாம் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெயரை பற்றி அவர் சொன்னார், நானும் கூட அதை கருதுகிறேன். ஆனாலுங்க அது ஒரு பெரிய காரியம் இல்லை, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏன்னா காஷ்மீர் மக்கள் தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கும் மக்கள் மாநாட்டு கட்சி தான் தொடங்கினார்கள். தேசிய மாநாட்டு கட்சி அதுக்கப்புறம் வந்தது. முதல்ல மக்கள் மாநாட்டு கட்சி தான். மக்கள் மாநாட்டு கட்சி தான் பிறகு தேசிய மாநாட்டு கட்சியா பரூக்கால மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னால அங்கேயும் மக்கள் மாநாட்டு கட்சி தான். ஆகையினால பெயரை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை. நாம் மக்கள் நடுவில் கொண்டு செல்ல வேண்டும். இந்த கருத்துக்களை, அருமையான கருத்துக்கள், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய அரசை, நம்முடைய ஆட்சியை, நம்முடைய வரலாற்றை மறைத்திருக்கிறார்கள் என்கிற இந்த உண்மைகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு, ஏன்னா நான் பேசணும்னே நினைக்கல, அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. ஆகையினால அந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான ஆட்கள். நாம் செல்ல வேண்டியது அதுதான். மக்கள் மத்தியில் செல்லாமல் இந்த திராவிட இயக்கத்தை நாம் காலி பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு வேரூன்றி விட்டார்கள், ஆலமரமாக விழுதுவிட்டு நிற்கிறார்கள். அந்த விழுதுவிட்டு நிற்கிறவர்கள் எதில் நிற்கிறார்களோ அதில் நாம போய் கால் பதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உறுதியாக இப்போ ஐயா சொன்னாப்புல நம்ம உறுதியாக பண்ணுவோம். இந்த தகவல்கள் கலப்பத்தில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் முன்னெடுப்புகளை பண்ணுறோம். இன்றைக்கு பேசியதே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு 10,000 to 20,000 மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய, தமிழர்கிட்ட கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை ஒரு மாதத்துக்குள்ளே நிறைவேற்ற முடியுங்கிற கருத்து எங்களுக்கு உறுதியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாம் அப்படியே படப்பிடிக்கப்படுகிறது. இப்போ நம்ம சதீஷ்குமார் இருக்காங்க, இமாம் சம்சுதீன் இருக்காங்க, திரு நம்பி அருள் நம்பியெல்லாம் இருக்காங்க. இவர்கள்லாம் உலகம் முழுவதும் முகநூலில் இந்த கூட்டம் நடக்கிறது நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் இந்த கூட்டம் நடக்கிறத பற்றி ஏறக்குறைய உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களில் ஏறக்குறைய 3000-4000 தமிழர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கு. அதில் அவங்க விருப்பம் தெரிவித்திருப்பவர்களே இமாம் சம்சுதீன் அவர்கள் தெரிவித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்டவர்கள் அதில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ முதல்ல தமிழர்களில் சிந்தனையாளர்களை முதல்ல மாற்றணும். ஔவை நடராசன் போனவர்களே இன்றைக்கி நம்மளை மோசமான ஒரு இழிநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய கருத்து உள்ளவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்றால் இவர்களை முதல்ல மாற்ற வேண்டிய கடமை இருக்குது. இரண்டையும் இணைந்து நாங்கள் செய்வோங்கிற உறுதியை உங்களுக்கு அளித்து